நான் சொல்றது என்னுடைய சிறிய வயதில் நான் வந்து இதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போ வந்து அந்த மாதிரி விருந்தோம்பல் அப்படின்னா அவங்க கிட்ட கத்துக்கலாம். வந்தவங்களை உபசரிக்கிறது, இன்முகமா பேசுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப அவங்க கிட்ட கத்துக்கிட்ட விஷயங்கள், நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் அது மாதிரி அந்த காலத்து மனுஷங்கள்ட்டே பாத்தீங்கன்னா அந்த விருந்தோம்பல்ங்கிறது வந்து சிறப்பா இருக்கும். இப்பெல்லாம் என்ன வந்து என்ன சாப்பிட்டாச்சா அப்படிம்போம், வீட்டுக்கு வரவங்களை பார்த்து என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்போம். ஆனா அந்த காலத்துல வந்த உடனே எப்பா வாப்பா வாப்பா ஆத்தா அவனு உட்காந்துருக்கும் வாசல்ல, இதெல்லாம் தம்பி வந்திருக்கான் பாரு, சாப்பாடு எடுத்து வை, உடனே உள்ற மருமங்களுக்கு உள்ற ஆர்டர் பறக்கும். அதே மாதிரி இப்போ அதெல்லாம் இல்லை. அந்த விருந்தோம்பல்ங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் இதா ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனா அவங்க அந்த லேடி வந்து அப்படி நல்லா கவனிச்சுக்குவாங்க, எல்லாரையும் வந்து அரவணைச்சுக்குவாங்க இப்படி இருக்கு. ஆனா அவங்க வந்து ஒரு கன்னிங் ஃபெலோ. அது வந்து நல்லா உன்னிப்பா அவங்க கூடவே இருக்கிற அவங்களுக்கு தான், அவங்களுடைய நெருங்கின உறவுகளுக்கு தான் அது தெரியும் அவங்க ஒரு கன்னிங் ஃபெலோ அப்படிங்கிறது. பட் ஆனா நல்ல குணாதிசயங்கள் இருக்கு. என்ன கன்னிங் ஃபெலோ அப்படின்னாக்க, கூட இருக்கிற அந்த ஒரு நாத்தனார் ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த நாத்தனாருக்கு வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க. அந்த நாத்தனார் வந்து ஒரு டிசேபிள், அவங்க வந்து கூடவே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க. அந்த சாப்பாடு கூட வந்து ஒரு அந்த பொண்ணு வந்து பயந்து சாப்பிடும், எடுத்து வைக்கிறத பயந்து சாப்பிடும். அந்த மாதிரி அது நான் பார்த்துருக்கேன். ஏன் வந்து நமக்கெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் நல்லா பண்றாங்க, ஏன் இவங்களுக்கு மட்டும் இப்படி பண்றாங்க அப்படின்னு எனக்கு அந்த சின்ன வயசுல தோணும்.